விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகமும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி வைக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. இதுக்காக விஜய் அவர்களோட சைட்லேருந்து சில பேர் வந்து அந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கிறதாகவும், காங்கிரஸ்லேருந்தும் வந்து சில பேர் இங்கே பேசிகிட்டு இருக்கிறதாகவும் ஒரு சில நியூஸ்லாம் போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக டிஎம்கேயோட எம்பி திருச்சி சிவா அவர்கள் காமராஜரை பற்றி ஒரு கமெண்ட் ஒன்று போட்டார். அது பெரிய சர்ச்சை போயிட்டுருக்கு. காங்கிரஸ் எம்பி வந்து ஜோதிமணி அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் ஒரு சண்டை போயிட்டுருக்கு. அது எப்படி வந்து பெருந்தலைவர் காமராஜரை வந்து நீங்கள் இப்படி சொல்லலாம், அவர் வந்து எளிமையான ஒரு தலைவர், அவர் வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்களே அப்படின்னு ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டுருக்கு. என்ன சொன்னார் திருச்சி சிவா அவர்கள் பார்த்தோம்னா, காமராஜர் அவர்கள் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் அவர் வந்து ஏசி பயன்படுத்தினார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் ஏன் பயன்படுத்தினார், எதுக்கு பயன்படுத்தினார், அப்படி ஒரு ரீசனாக வந்து சொல்லியிருந்தார். அவருக்கு வந்து உடல்நல குறைவு வந்து கொஞ்சம் இருந்ததுனால ஏசியில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துதான். அதுக்கு வந்து கலைஞர் அந்த டைமில் பவர் இருக்கும்போது கலைஞர் அதுக்கான உதவியெலாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார். இது சம்மந்தமாக தான் ஒரு பெரிய ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. ஆனால் இதை இந்த டைமில் ஏன் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்க்கட்சிலாம் விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க. இபிஎஸ் அவர்கள்லாம் வந்து கடுமையான ஒரு விமர்சனம் பண்ணுறாரு. ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருந்தார் முதலமைச்சர், என்னென்னா இதை வந்து பெருசுப்படுத்தாதீங்க, வீண் விவாதம் வந்து பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எனக்கு என்னென்னா, காமராஜர் அப்படின்னாலே எளிமை அப்படின்னு தான் வந்து பொருள். ரொம்ப எளிமையான ஒரு சிஎம், அப்படி ரொம்ப எளிமையாக இருந்தார். அப்படிப்பட்டவரை இந்த டைமில் குறிப்பாக ஏன் இப்படி வந்து சொல்லணும், அதாவது அவர் ஏசி பயன்படுத்தினார். அப்புறம் இதை சொல்கிற நோக்கம் அப்படிங்கிறதே பார்த்தோம்னா, அவர் எளிமையானவர்களாக கிடையாது, ஆடம்பரம். இப்போது ஒரு பெரிய ஒரு பேலஸ் கட்டி பங்களா கட்டி இருந்தால் பரவாயில்ல, ஒரு சின்ன விண்டோ ஏசி, அந்த காலத்தில் பழைய படங்கள்லேயே நம்ம பார்த்துருப்போம், விண்டோ ஏசிலாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன விண்டோ ஏசி, ஒரு எளிமையான ஒரு ரூமு, அவ்வளோதான். அதை யூஸ் பண்ணதை கூட இந்த இடத்துல வந்து இவர் எந்த இன்டென்ஷனில் வந்து இவர் சொன்னார் எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுது, திமுகவுடைய கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெளிவருவதற்கான ஒரு சம்பவமாக தான் இதை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் வந்து எங்களுக்கு நீங்கள் நிறைய சீட்ஸ் வந்து தரணும் அப்படின்னு திமுக கிட்ட வந்து டிமாண்ட் பண்ணுறதுக்காக பாருங்கள், ஒரு நேஷ்னல் பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டி கிட்ட போயிட்டு டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் டிஎம்கே பவரில் இருக்கிறாங்க. சரி, இந்த மேட்டரை வந்து விடுவோம். இது வந்து காங்கிரஸ் வந்து இப்போ செக் வச்சுட்டாங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு சீட் இன்க்ரீஸ் பண்ணலான்னா நாங்கள் வேறு அணி மாறுவோம் அப்படின்னு. ஸோ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி காங்கிரஸுடைய ஒரு மிக பெரும் புள்ளி அவர். ஸோ விஜய் அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் இன்றைக்கி நேற்று இல்லை, 15 வருஷம் முன்னாடியே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு காரணம், இன்றைக்கெல்லாம் சொல்லுவாங்க விஜய் வந்து படம் ஓடலை, அதனால் வந்து அரசியல் கட்சிக்கு வந்துட்டார், அரசியல் வந்து சும்மா எதுக்கு அப்போ வரல இப்போ, அப்போவே அந்த மனுஷன் வர வேண்டியது தான் 2010 அந்த காலகட்டத்திலே. என்ன அந்த டைமில் டிஎம்கே ரூலிங்கில் இருக்கும்போதோ ஏடிஎம்கே ரூலிங்கில் இருக்கும்போதோ மாறி மாறி எங்கே விஜய் மாதிரி ஒருத்தர் வந்துட்டார்னா அன்றைக்கே வந்து இவங்களுடைய அந்த டிஎம்கே ஏடிஎம்கேவோட ஸ்ட்ரக்சர் வந்து உடஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக அப்போ அழுத்தி வச்சுருந்தாங்க. பல்வேறு பிரச்சனை, இவங்க பவரில் இருக்கும்போதும் விஜய் வந்து பிரச்சனை பண்ணாங்க, அவங்க பவரில் இருக்கும்போதும் விஜய் வந்து பிரச்சனை பண்ணாங்க. பட் அப்போவே பார்த்தோம்னா ராகுல் காந்தி வந்து மீட் பண்ணார் விஜய் அவர்களை, 2 பேரும் வந்து மீட் பண்ணாங்க. அது வந்து நேஷ்னல் லெவலில் ஒரு சென்சேஷனலான ஒரு நியூஸாக வந்து போயிட்டு இருந்தது. அப்படி இருந்தது. அப்போவே வந்து காங்கிரஸுடைய இந்த மாநில ஒரு தலைவர் பொறுப்பை கொடுத்து யூத் விங் நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு காங்கிரஸ்க்கு ஒரு யூத் விங்கில் தலைவராக போடணும் விஜய் அவர்களை அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் போச்சு. தலைவர் தான் என்ன பண்ணிட்டாரு, சரி இப்போ இவ்வளோ சீக்கிரம் நம்ம அரசியலுக்கு வரணுமா அப்படிங்கிற மாதிரி, பட் வரணுங்கிற ஒரு ஐடியா, ஒரு வாய்ஸ் கொடுக்கணுன்ற ஒரு ஐடியா வந்து அவருக்கு இருந்தது. அந்த டைமில் தான் ஏடிஎம்கே டிஎம்கேவும் பயங்கரமாக ப்ரெஷர் பண்ணாங்க. அதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. உடனே வந்து அவருக்கு வந்து சில பேர் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்காங்களா, சில பூமரங்கள்ஸ், படம் ஓடலைப்பா, இது லியோ போகல, சரியா, வாரிசு விஜய்க்கு வந்து அவ்வளோதான் மார்க்கெட், அப்படி இப்படின்னு சும்மா வந்து ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு வளர்றது. உண்மையே இதுதான். எல்லா காலத்துலையும், இன்றைக்கி இல்லை, எல்லா காலத்தில் 15 வருஷத்துக்கு முன்னாடியே அரசியலுக்கான அஸ்திவாரம் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்காக போட்டிருக்கிறாரு. ஸோ விஜய் அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது இருக்குது. அதன் உதாரணமாக தான் இப்போவும் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, ஒரு வேளை டிஎம்கே கூட ஒரு முரண்பட்டு காங்கிரஸ் வெளியே வந்தாங்கன்னா டிவிகேவுக்கும் காங்கிரஸுக்கும் கூட்டணி அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனாலன்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு, பிஜேபி கூட எந்த காலத்தில் கூட்டணியும் வந்து போக மாட்டோம், பிஜேபி வந்து கொள்கைக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சமூக நீதி, அந்த சமத்துவம், அந்த காங்கிரஸுடைய அந்த செக்யூலரிசம், ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா, அந்த ஒரு சில விஷயம் ராகுல் காந்தி அவர்களுடைய காங்கிரஸுடைய கொள்கைக்கும் தாவேகாவுடைய கொள்கைக்கும் வந்து நல்லாவே ஒத்துப்போகும்.
ஸோ அப்படி இருக்கும்பொழுது அப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டால் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு ஒரு நட்பு ஒரு உதாரணமாக வந்து இருந்தாரோ அது மாதிரி ஒரு சம்பவம் வந்து திரும்ப ரீக்ரியேட் ஆகும் தமிழக அரசியலில் அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக திருமாவளவன் அவர்கள் அங்கேருந்து இங்கே வருவார். பாமக கண்டிப்பாக திமுகவுக்கு போகும். அதாவது காங்கிரஸ் இல்லாமல் ஒருவேளை காங்கிரஸ் தாவேக்கா கூட கூட்டணி வச்சா. ஸோ இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ செம்மையாக போயிட்டுருக்கு. உண்மையிலே வந்து ஒரு பரபரப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. விஜய் ரசிகர்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா தயவுசெய்து அந்த மனுஷனை எதனா பிரெயின் வாஷ் பண்ணி இங்கே வந்து கூப்பிட்டு போயிடுங்கப்பா. 4 நாள் இப்போ அவர் வந்ததுனால தான் வந்து நாளுக்கு நாள் வந்து ஒரு ஃபயராக அப்படி வந்து எல்லாருமே பதட்டமாக இருக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏடிஎம்கே பார்த்தோம்னா பிஜேபியோட அலைன்ஸில் போகலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. இல்லை விஜய் கூட போயிடலாமா அப்படின்னு. இந்த பக்கம் காங்கிரஸே பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே கூட இத்தனை வருஷமாக இருந்தாங்க, அவங்களே வந்து பிச்சுக்கிட்டு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு போயிட்டுருக்கு. இல்லை இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் ஒன்று சேர்த்து திமுக அதிமுக எதிரான ஒரு 3ஆம் அணி வந்து விஜய் உருவாக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்படி வந்து டே பை டே வந்து அவர் என்ன ஆக்ஷன் எடுப்பார், எந்த பாலை எப்படி எந்த திசையில் அடிப்பார், எப்படி 6 போவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கிறாரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். உண்மையாக வந்து ஒரு சூப்பரான ஒரு கடந்த ஒரு 15 வருஷம் 20 வருஷத்தில் நம்ம வந்து தமிழக அரசியலில் ஒரே லைனில் போவோம். ஒன்று டிஎம்கே வின் பண்ணோம், ஏடிஎம்கே வின் பண்ணோம், ஏடிஎம்கே டிஎம்கே இப்படி போவோம். காங்கிரஸ் அலைன்ஸில் இருக்கும், டிஎம்கே கூட இப்படியே தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ எதையுமே கணிக்க முடியல எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் அமித்ஷா அவர்கள் முன்னாடியே இபிஎஸ்ஸை கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய ஒரு விட்டு போயிடாதப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டீலிங் எல்லாம் போட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடக்கும் அடுத்து எப்படி ஒன்றுமே புரியல. ஸோ விஜய் அவர்கள் காங்கிரஸ் பக்கம் வந்து போனார் அப்படின்னா அது வந்து ஒரு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸாக தான் வந்து இருக்கும். ஏன்னா இப்போ அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களும் வந்து பெரிய ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு லீடராக அடுத்தடுத்து எமர்ஜ் ஆகி வரப்போகிறாரு. ஸோ விஜய் அவர்களும் பார்த்தோன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து அவருக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு வந்து இருக்குது. காங்கிரஸ் கூடலாம் வந்து கூட்டணி வச்சாங்க அப்படின்னா ஸோ என்ன எது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஜய் அவர்கள் காங்கிரஸா பிஜேபியா இல்லை டிஎம்கே ஏடிஎம்கே எதுவுமே கூட்டணி வைக்காமல் ஓரளவுக்கு வந்து தனித்து நின்னா சின்ன சின்ன கட்சிகளை வச்சு தனித்து நின்னாலே அவர் வின் பண்ணலாம். பட் இருந்தாலும் டிவிகே தலைவர் அவர் என்ன டெசிஷன் எடுப்பார் அப்படிங்கிறத அதை ஃப்யூச்சர் லேட்டரில் தான் வந்து நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. தமிழக அரசியல் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்திய அரசியலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் டிவிகே எந்த அலைன்ஸில் வந்து போவாங்க, என்ன மாதிரியான அலைன்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்டு காங்கிரஸ் வந்தாங்க அப்படின்னா காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர் வந்து டெப்டி சிஎம்மாகவும் விஜய் அவர்களுக்கு தான் சிஎம் தரப்படும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கருத்து போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. அண்ட் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்கள், டிவிகே விஜய் அவர்களும் இந்த ராகுல் காந்தி அவர்களுடைய இணைந்தா அது எப்படி இருக்கும், ஓகேவா, அது எப்படி நல்லா இருக்குமா எப்படி அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்டு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்.